Hello viewers, welcome to my channel EC60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12ஓட சாப்டர் 12ல எக்ஸாம்பிள் நம்பர் 12.18 பார்க்கலாம். இது ஈக்குவலன்ஸான்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஓவராலாகவே PQ மட்டும்தான் உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, அதனால் 4 ரோ தான் வரப்போகுது. இப்போ Pயில் பார்த்தீங்கன்னா 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், Qவில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் அப்படி வந்துடும். இப்போது நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது பண்ணிடலாம். P கண்டிஷனல் Q. இப்போது P கண்டிஷனல் Q வந்து எப்போ ஃபால்ஸ் வரும்னா ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸ், மற்றது எல்லாமே ட்ரூ. இப்போது இங்கே P தான் ஃபஸ்ட் இருக்குது, Q தான் செகண்ட் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர்லேயே ட்ரூ ஃபால்ஸ் வருதா பாருங்கள். இங்கே ட்ரூ தான் இருக்குது, அதனால் ட்ரூ. இது பார்த்திங்களா, ட்ரூ ஃபால்ஸ் வருது ஃபால்ஸு, மற்ற எல்லாமே அந்த மாதிரி வரல, அதாவது ட்ரூ ஃபால்ஸுன்னு வரலை, அதனால் இது ட்ரூ. இப்போ அடுத்தது Q கண்டிஷனல் P. Q ஃபஸ்ட்டு P செகண்டு, இப்படி பார்க்கணும். இப்படி ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ வந்துருச்சு, ஸோ ட்ரூவே தான். இதுவும் தப்பாக வந்திருக்கு, ஸோ ட்ரூவே தான். இதுதான் ட்ரூ ஃபால்ஸுன்னு வந்திருக்கு, அதனால் இது ஃபால்ஸு. இதுவும் மறுபடியும் ட்ரூ தான். ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறது முடிச்சிட்டோம். அடுத்தது லெஃப்ட் சைடில் இருக்கிற P பை கண்டிஷனல் Q. பை கண்டிஷனல்னால் சேமாக இருந்தால் தான் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸு. இப்போது இங்கே Pக்கும் Qக்கும் தான் பை கண்டிஷனல். இது சேமாக இருக்கா, அதனால் ட்ரூ. இது ஆப்போசிட்டாக இருக்கா, ஃபால்ஸு. இதுவும் ஆப்போசிட்டு ஃபால்ஸு. இது சேமாக இருக்கா, அதனால் ட்ரூ. அடுத்தது கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன்னா என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், அதாவது அண்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? எதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். P கண்டிஷனல் Qவும் Q கண்டிஷனல் Pயும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ட்ரூன்னா 1ன்னு எடுத்துக்கோங்க, ஃபால்ஸ்னா 0 எடுத்துக்கோங்க. 1 × 1 1, 1ன்னா ட்ரூ. 0 × 1 0, ஸோ ஃபால்ஸ். 1 × 0 0, ஃபால்ஸ். 1 × 1 1, ஸோ ட்ரூ. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட LHS பார்ட்டில் இது இருக்குது, RHS பார்ட்டில் இது இருக்குது, ரெண்டுமே சேமாக வந்திருக்கா, அப்போ இது ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகிடுது. ஓகேவா? இப்போது திரும்ப ஒரு வாட்டி ஃபுல்லாக காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. கண்டிஷனல்னால் ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் மட்டும்தான் ஃபால்ஸு, மற்றதாவது எல்லாமே ட்ரூ. பை கண்டிஷனல்னால் சேமாக வந்தால் மட்டும்தான் ட்ரூ, மற்றதெல்லாம் ஃபால்ஸு. கன்ஜங்ஷன்னா அண்டு மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு ட்ரூவை நீங்கள் 1ஆக எடுத்துக்கோங்க, ஃபால்ஸை வந்து 0வாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ வியூவர்ஸ்.